அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சஷ்டி விரதம் 48 நாள் இருக்க போகிறோம், அல்லது சஷ்டி விரத பூஜை 48 நாள் தொடர்ந்து செய்ய போகிறோம். அப்படி இருப்பவர்கள் ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதற்கான பதிலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செப்டம்பர் 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ வாழ்த்துக்கள். நிறைய பேர் 48 நாள் பூஜை பண்ணுறீங்க. எல்லோருக்குமே நல்லபடியாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும், முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும், உங்களுடைய வாழ்க்கை இன்னமும் மென்மேலும் பொருளாதாரத்திலையும் சரி ஒரு மகிழ்ச்சியிலையும் சரி உயர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் முருகன்கிட்ட பரிபூர்ணமாக வேண்டிக்கிறேன். நிறைய பேர் குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்களுக்கு கட்டாயமாக இந்த வருடம் முடிவதற்குள்ள முருகன் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயமாக அடுத்த வருடம் நமக்கு சஷ்டி வர்றதுக்குள்ள குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் எல்லோருக்குமே குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறத எல்லோருக்காகவுமே வேண்டிக்கோங்க. உங்களுக்கும் வேண்டுதல் இருந்தாலும் மற்றவர்களுக்காகவும் வேண்டிக்கணும். அப்படி வேண்டிக்கும் போது இன்னமும் நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நடக்கும். ஸோ எல்லாருடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருமே வேண்டிக்கோங்க. உங்களுக்காக சுவாமிக்கு வேண்டிட்டு மற்றவர்களுக்காகவும் 48 நாள்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினம். நம்ம கிட்டத்தட்ட நமக்கு 2 மாதம் கணக்கு ஆகும். ஸோ அவ்வளோ நாட்கள் முருகனுக்காக வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருடைய பிரார்த்தனையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். எல்லாருமே கட்டாயமாக வேண்டிக்கோங்க. இப்போ 48 நாள் விரதம் இருப்பவர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம், விரதம் இல்லாதவர்கள் பூஜை மட்டும் செய்யலாம். இப்போ 48 நாள் விரதங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நீங்கள் 2 வேளை இப்படி சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா ஹெல்த் பாதிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஏதோ ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் இருங்க மதியம். ஆனால் நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, தண்ணீர் நல்லா குடிங்க. குறைஞ்சபட்சம் 2.5 லிட்டர் டு 3 லிட்டர் ஒரு நாளைக்கு கட்டாயமாக குடிங்க. அப்படி குடித்தாலே உங்களுக்கு ஹெல்த்து நல்லா இருக்கும். விரதம் இருப்பவர் நினைப்பவர்கள் ரொம்ப கடுமையாக நான் விரதம் இருப்பேன் அப்படிலாம் நீங்கள் போகாதீங்க. முடிந்த அளவுக்கு உங்கள் ஹெல்த்தை பார்த்து அதற்குள்ளே நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக அந்த விரதம் முடியும். அப்படி இல்லைன்னா பாதிலே நமக்கு நிற்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் விரதம் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஹெல்த்து ஃபுட்டாக நல்லா சாப்பிடுங்க. அடுத்து ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா விரதம் கட்டாயமாக இருக்கணுமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எந்த ஒரு வழிபாடுமே கட்டாயம் கிடையாது. இப்போ 48 நாள் பூஜை செய்கிறதும் கட்டாயம் கிடையாது. நமக்கு மகா சஷ்டி பூஜை 7 நாட்கள் அல்லது 6 நாட்கள் தான். சஷ்டி விரதம் 48 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு சீக்கிரமாக நல்லது நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதில் நமக்கு அந்த மகா சஷ்டி நாள் வருது பார்த்திங்களா, அந்த நாளே நமக்கு நிறைவாக ஒரு 48 நாள் வரணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் கேட்டிருந்தனால தான் தேதியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இது கட்டாயம் கிடையாது. மகா சஷ்டிங்கிறது 7 நாட்கள் தான். இது சஷ்டி விரதம். நம்ம மகா சஷ்டிக்கு 7 நாட்கள் வருது பார்த்திங்களா, அதற்கு முன்னாடி நான் முருகனுக்காக சஷ்டி விரதம் 48 நாள் இருக்க போகிறேன். மகா சஷ்டிக்கு நிறைவு நாளாக எனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 48 நாள் பூஜை. இந்த சஷ்டி விரதம் இப்போ தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல வருடத்தில் ஒரு முறை எப்பயாவது நம்ம 48 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். ஸோ எல்லாமே முருகனுக்கு உகந்த நாள் தான். எப்போ வேண்டுமானாலும் நம்ம அதை எடுத்து 48 நாள் வழிபாடு செய்யலாம். இப்போ சஷ்டி விரதத்தில் ஒரு சில முக்கியமான கேள்விகள் இருந்தது. அதாவது சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நிறைய டவுட் டீ குடிக்கலாமா, காஃபி குடிக்கலாமா, அதெல்லாம் தாராளமாக குடிக்கலாம். அதில் செருப்பு போடணுமா அப்படிங்கிறதும் டவுட் இருந்தது. செப்பல் பார்த்தீங்கன்னா தாராளமாக போட்டுக்கலாம். யார் செப்பல் போடக்கூடாது அப்படின்னா, நீங்கள் மாலை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா செப்பல் போட மாட்டாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் போடுவாங்க. நம்மளுடைய கால் பிரச்சனையாக இருக்குது, அந்த குதிங்கால் வலி இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக போட்டுக்கலாம். ஹெல்த்துக்காக செப்பல்ஸ் தாராளமாக பயன்படுத்தலாம், தவறே கிடையாது. முருகர் நம்மளை தண்டிக்க போகிறது கிடையாது. அப்படியே நம்மளை தண்டிக்க போகிறாரு, நம்மளுடைய காலில் இங்கே 1008 பிரச்சனை வச்சுட்டு நம்ம செப்பல் போடாமல் இருந்தால் எப்படி? அதனால் செப்பல் போட்டு தான் ஆகணும் அப்படி இருப்பவர்கள் போடலாம், தவறு இல்லை. இல்லை நான் வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம், அதனால் செப்பல் போடாமே நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னா இருந்துக்கலாம், அதுவும் தவறு இல்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை போட்டு குழப்பிக்காதீங்க, இது பண்ணணுமா அது பண்ணணுமா. ஏன்னா ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நான் எல்லார் பதிவும் நான் பார்க்க முடியாது இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் பார்க்க முடியாது. எனக்கு டைம் கிடையாது, அவ்வளோ டைம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே பதிவு போடுவாங்க, அதில் அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை நினச்சி நீங்கள் இங்கே கேட்பீங்க. நான் அந்த பதிவு பார்த்துருந்தேன் அப்படின்னா எனக்கு அது தெரியும்.
நான் பார்த்துருக்க மாட்டேன். அவங்க எந்த கான்செப்ட்ல சொல்லியிருப்பாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் என்னத்த வச்சு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து அத மென்ஷன் பண்ண மாட்டீங்க. இந்த சேனல் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண மாட்டீங்க. நான் இந்த பதிவுல நான் பார்த்துருக்கேன். இப்படி சொல்றாங்க அப்படிம்பீங்க. இவங்க அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்கம்பீங்க. நான் எத போய் நான் பார்க்கிறது? ஆன்மீகம் நெறைய பேர் போடுறாங்க. ஸோ நான் எந்த பதிவ போய் நான் பார்க்கிறது? அவங்க கரெக்ட்டா சொல்லியிருக்காங்களா இல்லையா பார்க்கிறதுக்கு. எல்லாருமே பொதுவாக வந்து ஆன்மீகத்தில பொதுவாக எல்லாருமே நல்லா ஒரு முயற்சிகள் எடுத்து கொஞ்சம் அனுபவத்தில தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அனுபவத்தில நான் சொல்றேன். நெறைய பேர் வந்து என்னுடைய உறவினர்கள் ஃபுல்லா சஷ்டி மற்றும் தைப்பூசம் விரதம்னா அதிகமாக இருப்பவர்கள். மாலை போட்டு விரதம் இருப்பவர்கள். எனக்கு ஓரளவு தெரியும். அதனால தான் நான் வந்து சொல்றேன். ஏன்னா நெறைய பேர் முருகர் பக்தர்கள் தான். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நானும் கூட தான் எல்லாருமே முருகர் பக்தர்கள் தான். ஏன்னா முருகர் பக்தர்கள் தான் இந்த உலகத்தில அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ நெறைய பேர் மாலை போட்டு இருக்கிறனால, அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஓரளவு தெரியும். எனக்கே சும்மா நுணுக்கமா கொஞ்சம் தாங்க தெரியும். தெரியாதது 1000 விஷயங்கள் ஆன்மீகத்தில இருக்குது. ஸோ தெரிஞ்ச வரை எது நல்லது, எது சரியானது, எது தவறு அப்படிங்கிறது ஓரளவு நமக்கு அந்த அனுபவத்தில வச்சு கணிக்க முடியும் இல்லையா? அத வச்சு தான் நான் சொல்லுறேன். இதே நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பொதுவான கருத்தா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஓரளவுக்கு இது கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். ஸோ ஒரு சில பேர் ஏதேதோ சொல்கிறாங்க போல. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. யாராரோ என்னென்னமோ கேட்குறீங்க. நீங்க வந்து இது சொல்லறீங்க. அவங்க இன்னொன்னு சொல்றாங்க. நான் நிஜமா காட் ப்ராமிஸா சொல்றேங்க. நான் யாருடைய ஆன்மீக சேனல் சரியா பார்ப்பதே இல்லை. எனக்கு அதற்கு டைமும் இல்லை. யார் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் பார்க்குற ஒரே ஒரு சேனல் வந்து மங்கை கரிசி இருக்கிறாங்க இல்லையா அம்மா, அவங்களுடைய சேனல் எப்பயாவது ஒரு தடவ பார்ப்பேன். இப்போ அவங்க இது கூட நான் சரியா பார்ப்பதில்லை. ஏன்னா எனக்கும் வேலைகள் 1008 வேலைகள் இருக்குது. நமக்கு ரெஸ்ட்டே இல்லாம வேலை இருக்கு. யூடியூப் சேனல் பார்க்கணும். பிள்ளைங்கள பார்க்கணும். வீட்ட பார்க்கணும். எத்தனையோ வேலைகள் இருக்குது. ஸோ யார் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நீங்க வந்து மற்ற பதிவ பார்த்து என்ட்ட வந்து கேட்காதீங்க. என்னுடைய பதிவில என்னென்ன டவுட் இருக்கோ அத கேளுங்க. நான் நிஜமா உங்களுக்கு வந்து நீங்க கமெண்ட்ல கேட்டதெல்லாம் நான் எப்பயாவது படிக்கும்போது அதற்கு வந்து சிம்பிளான கேள்வியா இருந்துச்சுன்னா அதிலே பதில் சொல்லிருவேன். ஸோ அதை கொஞ்சம் விரிவாக்கமா டீட்டெயிலா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாகவே நான் வந்து பதிவாவே நான் குடுத்துருவேன். சரிங்களா? ஏன்னா நமக்கு டைப் பண்ண முடியாது இல்லையா? ஒரு லைன் டைப் பண்ணலாம். அதற்கு மேல நம்மளால வந்து டைப் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சொல்ல வார்த்தைகள் வந்து அந்த அளவுக்கு வராது இல்லையா? ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேள்விகள் இருந்தது அப்படின்னு கேளுங்க. அதில டவுட் இருந்தாலும் கேளுங்க. முடிந்த அளவுக்கு நான் சொல்றேன். ஸோ ஒரு சில கமெண்ட் நான் பார்க்காமலும் போயிருக்கலாம். ஏன்னா நம்ம கமெண்ட் வந்து 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 பழைய கமெண்ட்லாம் அப்படியே கீழ போயிடும். நம்ம மேல மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நெறைய கமெண்ட் வருது அப்படின்னா, அது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு சில இது நெறைய மிஸ் ஆயிடும். சரிங்களா? நம்ம வந்து கம்மியா கமெண்ட் வருது அப்படின்னா, நம்ம கடகடன்னு படிச்சிடலாம். நெறையா வரும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து போயிடும். நான் வந்து இப்போ சேனல் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, திரும்ப பார்க்கறதுக்கு எப்படியும் ஒரு 2, 3 மணி நேரம் ஆகும். அதற்குள்ள நெறைய கமெண்ட் போயிருக்கும். ஸோ இந்த மாரி தான் என்னுடைய பிரச்சனைகள் இதில இருக்குது. உங்களுக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி ஒரு பதிவு நான் குடுக்கணும்னு நெனச்சேங்க. ஆனா, இப்போ நான் குடுக்கறதுக்குள்ளயே இது செப்டம்பர் 10ஆம் தேதியே முடிஞ்சிரும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, காலையிலேருந்து ஒரே பிஸி. 3 மணிக்கு மேல தான் நான் வந்து பதிவே குடுக்க ஸ்டார்ட் பண்றேன். அப்படி இருக்கையில பாருங்க, இது நான் பதிவு குடுத்து, நான் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு நைட் ஆயிடும். ஸோ இந்த மாரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி ஆயிடும். இப்படி இருக்கும்போது, நம்ம பிஸியா இருக்கும்போது, நம்ம அந்த சேனல், இந்த சேனல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல. இங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நிஜமாவே தெரியலங்க. யாராரோ என்னென்னமோ சொல்லிடுறாங்க. அது என்னட்ட வந்து நீங்க கேட்குறீங்க. நான் அந்த பதிவு பார்த்தா மட்டும் தான் அதுக்கான பதில் கிடைக்கும் எனக்கு. இல்லைன்னா நான் எப்படி எனக்கு அந்த பதில் சொல்ல முடியும்? ஸோ முதல்ல வந்து ஒன்று நன்றாக புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த பதிவுல என்னென்ன டவுட் வருதோ, அந்த பதிவுக்கு கமெண்ட்ல நீங்க கேட்கணும். அது என்னுடைய பதிவா இருந்தாலும் சரி, அது என்னட்ட தான் கேட்கணும். நீங்க என் பதிவ பார்த்துட்டு இன்னொருத்தவங்கட்ட போய் அத வந்து கேள்விகள் கேட்கக்கூடாது. அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு நீங்க இப்படி சொல்றீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க எந்த இதில சொல்றாங்கன்னு தெரியாது. நான் எந்த மீனிங்ல சொல்றேன் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. ஸோ வந்து யார் யார் என்னென்ன பேசுறாங்க. யூடியூப் சேனல்ங்கிறது ஒண்ணும் இல்ல. ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல் இருக்கு. ஆன்மீகத்திலே நெறையா இருக்குது. அதனால வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் சொல்றது ஓகே அப்படின்னு பட்டது அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நான் வந்து இந்த மாரி 48 நாள் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. இல்ல இதுவும் ஓகே இல்ல அப்படின்னா, உங்களுக்கு எது பிடிக்குதோ அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு எது சரின்னு படுதோ அத நம்ம சரியாக செய்யணும். இவங்க இது சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இதத்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய மனசுன்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு இது சரியா, தவறா அப்படிங்கிறத நம்மளுடைய மனசு நமக்கு சொல்லும்.
எதையுமே நினச்சி குழம்பிக்காதீங்க. ஃப்ரீயாக விடுங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இப்போ 48 நாள் விரதம் இருக்க முடியல, 48 நாள் பூஜை பண்ண முடியலன்னு பிரச்சனையே இல்லை. நீங்கள் 6 நாளோ அல்லது ஒரே நாள் சூரசம்ஹாரம் அன்று மட்டும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அல்லது பூஜை செய்யலாம். எந்த தவறும் கிடையாது. அடுத்து மிகவும் முக்கியமான கேள்வி வந்து, இந்த கர்ப்பமாக இருக்கும்போது விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறீங்க. கர்ப்பங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை நம்ம வயிற்றில் இருக்குது. அதற்கு தேவையான சாப்பாடு நம்ம கொடுக்கணும். நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அது பட்டினியாக இருக்கும் அந்த குழந்தை. அப்படி நம்ம அந்த குழந்தைய பட்டினியாக போட்டு நம்ம விரதம் இருக்கவா? நீங்களே அது உங்கள் மனசாட்சிட்டே கேளுங்க. கடவுள் எங்கேயோ போயிட போகிறது கிடையாது. அடுத்த வருடம் நீங்கள் விரதம் இருங்க. குழந்தைக்கு ஆரோக்கியமான உணவு நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம ஆரோக்கியமான உணவு கொடுத்தா மட்டும்தான் அது நல்ல இம்யூனிட்டி பவரோடு இருக்கும். நீங்கள் விரதம் இருக்கிற பேரில் நீங்கள் பட்டினியாக கிடக்குறீங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு தேவையான உணவு வந்து போகாது. அப்படி இருக்கும்போது குழந்தை கொஞ்சம் வீக் ஆகிடும். ஸோ கர்ப்பமாக இருக்கும்போது விரதம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது இது சொல்கிறதுனால வந்து நீங்கள் என்கிட்ட கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் சொல்கிறது என்னுடைய கடமை. கர்ப்பமாக இருக்கும்போது விரதம் இருக்க வேண்டாம். பூஜைகள் மட்டும் நீங்கள் செய்யுங்க. மனதார பூஜை செய்யுங்க. அடுத்த வருடம் நீங்கள் வந்து அதுவும் பால் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் விரதம் இருக்க வேண்டாம். குழந்தை ஒரு 2 வயசு ஆன பிறகு அதற்கப்புறம் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. நம்ம என்ன தான் விரதம் இருந்தாலும் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம எடுக்கிறோன்னு சொன்னாலும் எடுக்க மாட்டோம். அந்தளவுக்கு எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்க அப்படின்னு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. நீங்கள் வந்து விரதம் இருக்கிற பேரில் குழந்தைய பட்டினியாக போடாதீங்க. குழந்த வந்து நமக்கு இறைவன் கொடுத்த பரிசு. அந்த பொக்கிஷத்தை பத்திரமா நம்ம பார்த்துக்கிடணும். நம்ம கடவுள் எங்கேயும் போயிட மாட்டாங்க. இப்போ 2025 சஷ்டி வருதுன்னா 2026 வரும், 2027 வரும், 2028 வரும். வருடம் வந்துட்டே தான் இருக்கும். எதுவும் மாறப்போகிறது கிடையாது. நம்ம பூஜை மட்டும் பண்ணால் போதும். இது வந்து நான் உங்களுக்கு வந்து அட்வைஸாக கொடுக்குறதா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களை நான் வந்து பாசமாக சொல்கிறேன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கர்ப்பமாக இருக்கிறவங்க விரதம் இருக்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கேட்கும்போதெல்லாம் ஒரு வேளை பட்டினியாக இருக்கவா, 2 வேளை பட்டினியாக இருக்கவெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட்டினியெல்லாம் இருக்காதீங்க, நல்லா சாப்பிடுங்க. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குழந்தைங்க வந்து நம்ம கன்சீவாக இருக்கும்போது எவ்வளோ ஆரோக்கியமான ஃபுட்டு கொடுக்குறோமோ அது வரையும் 3 வயசு வரையும் அவங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். அந்த 3 வயசுக்கு மேலே எந்த அளவுக்கு நம்ம நல்லா இம்யூனிட்டி ஃபுட்டாக கொடுக்குறோமோ, அந்த நல்ல சாப்பாடு கொடுக்குறோமோ, அவங்களுக்கு 10 வயசு வரை உடல் ஆரோக்கியமாக இருக்கும். 10 வயசுக்குள்ளே நம்ம என்னென்ன ஃபுட்டு நல்லா சரியாக கொடுக்குறோமோ அவங்களுக்கு வந்து அந்த மெச்சூர்டு வயசு வரை 20, 25 வரை அவங்களுக்கு நல்லா ஹெல்த்து உடம்புல நல்லா இருக்கும். அந்த 25 வயசுக்கு மேலே நான் கொடுக்குறோம். அதுக்கடுத்து கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறந்துடும். அவங்க எந்த அளவுக்கு வந்து ஃபுட்டு நல்லா எடுக்கிறாங்களோ 30 வயசுக்கு மேலே 32, 35 வயசுக்கு வரையில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஹெல்த்தியாக இருப்பாங்க. யாரெல்லாம் சாப்பாட்டில் வந்து எதோன்னு குறை வச்சு நல்லா ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்கிறோமோ அவங்களுக்கு ஃபுல்லாக 30 வயசுக்கு மேலே ஸ்டார்ட் ஆயிரும். முதுகு வலி வந்துடும், கால் வலி வந்துடும், அந்த எலும்பு கால்சியம் சத்து ஃபுல்லாக கம்மியாயிடும். ஸோ என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் நமக்கு வந்து வந்துடும் 30 வயசுக்கு மேலே. அதனால் ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இருந்தால் மட்டும்தான் காய்ச்சலோ சளியோ போராடி அவங்களால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக குணமாக முடியும். அப்படி இல்லைன்னா 20 நாள் 25 நாள் சளி இருக்கும். அது வந்து சரியாகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், இம்யூனிட்டி பவர் இல்லை அப்படின்னு. ஸோ இம்யூனிட்டி பவருங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் கர்ப்பமாக இருக்கிறவங்க நல்லா சாப்பிடுங்க. அடுத்த கொஞ்ச நாட்கள் கழித்து நீங்கள் வந்து விரதம் இருந்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. முருகருக்கு வந்து மனதார நல்லா திருப்தியாக உங்களால் முடிந்த அளவுக்கு பூஜை மட்டும் நீங்கள் செய்துக்கோங்க போதும். இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நான் வந்து சொல்கிறது என்னுடைய கடமை, அவ்வளோதான். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருந்தீங்க. இப்போ நான் விரதம் இருக்கிறேன், பூஜை பண்ணுறேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அசைவம் கேட்குறாங்க, சமைக்கலாமா, நான் சமைக்கலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. தாராளமாக சமைக்கலாம். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மக்கிட்ட தான் கேட்பாங்க. நம்ம அசைவம் சமைக்கிறனால நம்ம வந்து பாவப்பட்டவங்க கிடையாது, சரிங்களா? அதனால் வந்து தாராளமாக சமைச்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க அப்படின்னா சமைச்சு கொடுங்க. நீங்கள் சாப்பிடாமல் வேண்டுமானாலும் இருந்துக்கலாமே தவிர மற்றவர்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். இப்போ வந்து எந்த வீட்டில் நான்வெஜ் சமைக்கக்கூடாது அப்படின்னா, மாலை போட்டிருக்கிறீங்களா நீங்கள், அப்போ அந்த வீட்டில் நீங்கள் நான்வெஜ் சமைக்கக்கூடாது. காப்பு கட்டியிருக்கீங்களா, சமைக்கக்கூடாது. மாலை போட்டிருக்கும் வீட்டில் எத்தனை நாட்கள் நீங்கள் மாலை போட்டிருக்கிறீங்களோ அத்தனை நாட்களும் அந்த வீடு வந்து ரொம்ப சுத்த பத்தமாக இருக்கணும். சுத்த பத்தம் அப்படிங்கிறது அனைத்துலேயுமே அடங்கும். ஒரு கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், ஒரு அசைவமாக இருக்கட்டும், அனைத்துலேயுமே சுத்தமாக இருக்கணும். அது வந்து மாலை போட்டுப்பவர்களுக்கு மட்டும்தான். மற்றபடி நம்ம மனசார சுவாமியை வேண்டிக்கிறோம். 48 நாள் பிரம்மமுகூர்த்தம் பூஜை மாதிரி தான் நீங்கள் இது செய்ய போகிறீங்க. ஸோ அப்படி செய்யும்போது நீங்கள் தாராளமாக அசைவம் வந்து பிளங்கிக்கலாம், தப்பு கிடையாது.
இப்போ நிறைய பேர் வீட்லலாம் வந்து அவங்க சொல்கிறது கேட்பாங்க. கேட்குறவங்க வீட்ல பிரச்சனை இல்ல. 48 நாள் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவர்களுடைய சூழ்நிலை பொறுத்து தான் இருக்குது. அதனால எதற்குமே நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வந்து முருகனை நம்பி வழிபாடு செய்கிறீங்களா? நீங்க மட்டும் சரியாக இருந்தா போதும். மற்றவர்களை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த தேவை கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான கேள்வி. கணவன், மனைவி ஒன்று சேரலாமா? அப்படின்ட்டு. அதாவது தாம்பத்திய வாழ்க்கையில இருக்கலாம். இருக்கலாம், தவறு கிடையாது. அதே தான். நீங்க மாலை போட்டிருக்கிறீங்கன்னா இருக்கக்கூடாது. காப்பு கட்டியிருக்கீங்கன்னா இருக்கக்கூடாது. மற்றபடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து தாம்பத்தியத்தில இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க சுவாமி கும்பிடும்போது, பூஜை செய்யும்போது தலை குளிச்சுக்கோங்க. இல்லைங்க எனக்கு தலை குளிச்சா சேராது, தினம்லாம் குளிக்க முடியாது அப்படி இருப்பது மஞ்சள் தண்ணீரை தலையில் வந்து தெளிச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து உடம்பு எப்படி இருக்குன்னு கடவுளுக்கு தெரியும். அதனால் கடவுள் வந்து கோச்சிக்க போகிறது கிடையாது. அதனால் ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்து ரொம்ப உங்களை போட்டு குழப்பி இறைவன் எப்போதுமே நம்ம கூட தான் இருப்பாங்க. நமக்கு துணையாக தான் இருப்பாங்க. அடுத்து ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து ஒரு பெண் வந்து ஹாஸ்டலில் இருக்கிறாங்க. நான் விரதம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. ஹாஸ்டலில் வந்து உங்களுடைய மனசார தான் நீங்கள் வழிபாடு செய்ய முடியும். ஏன்னா ஹாஸ்டல் வந்து நம்மளுடைய இஷ்டத்துக்கு இருக்காது. அது வந்து அதற்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதைப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட பிடிக்கலைன்னா மற்ற ரசம் ஊற்றி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே எப்படி ரூல்ஸ் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களை ரொம்ப நீங்கள் வந்து வற்புறுத்திக்கலாம் தேவையில்ல. தினமும் மனசுக்குள்ளே முருகனுடைய மந்திரம் ஓம் சரவணபவாய நமக்கு அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். உங்களால் விளக்கேற்றி வைக்க முடியல அதெல்லாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனசார மட்டும் நீங்கள் முருகனை வேண்டிக்கோங்க. காலையில் நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலோ காலேஜோ அல்லது நீங்கள் வேலைக்கோ போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு நீங்கள் போவீங்க இல்லையா? அந்த குளிச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரத்தில் சுவாமி மந்திரத்தை சொல்லிவிட்டு மனசாரே சுவாமியை வேண்டிக்கோங்க. அந்த 48 நாள் உங்களுக்கு இதுதான் சிறப்பான பூஜை. இது வந்து மானசீக வழிபாடு சொல்லுவாங்க. அதாவது மனசார வழிபாடு செய்கிறது. நம்ம விளக்கும் ஏற்றாமல் இறைவன் படமும் இல்லாமல் சிலையும் இல்லாமல் மானசீக வழிபாடு. மனசுலே நம்ம கோவிலை கட்டி மனசுலே முருகனை வச்சுட்டு மனசுலே விளக்கேற்றி வைத்து நம்ம மனசார வழிபாடு செய்கிறது. அந்த வழிபாடு ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடு. மனசார நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா மனதார வழிபாடு வந்து எந்த நேரமும் முருகன் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவருடைய நினைப்பு ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த வழிபாடு. நிறைய பேர் நர்ஸ் இருக்கிறவங்களும் கேட்டிருந்தீங்க, டியூட்டிக்கு போகணும் இந்த நேரத்துக்கு வர முடியாது அப்படின்ட்டு. ஸோ அதுலேயும் நான் சொல்லிடுறேன், நம்மளுடைய சூழ்நிலை பொறுத்து தான். இப்போ ஒரு வேளை விளக்கேற்றினா விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. 2 வேளை விளக்கேற்ற முடியும்னா ஏற்றுங்க. எனக்கு எந்த வேலையும் விளக்கேற்றி வைக்க முடியாது, என்னுடைய நேரமே மாறி மாறி வருது அப்படின்னு நீங்கள் எந்த நேரம் வரீங்களோ அந்த நேரம் சுவாமி ரூமில் போய்ட்டு முருகனை கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க போதும். ஸோ எல்லாமே நம்மளுடைய சூழ்நிலை பொறுத்து தாங்க இருக்குது. இது வந்து கலியுகம். கலியுகத்துக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமான். முருகனை வந்து நம்ம எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி வழிபாடு செய்கிறோமோ அப்படி வழிபாடு செய்துக்கோங்க. முருகனுடைய அருள் வந்து கிடைக்கும். ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க, ரொம்ப உங்களை வற்புறுத்தாதீங்க. உங்களோட உயிரான்னு நினச்சிக்கோங்க முருகர், அவ்வளோதான் போதும். அவரும் நமக்கானவர், நம்மளுடைய தெய்வம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையாக நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் அவ்வளோ நல்ல பலன் முருகர் கொடுப்பாரு. முடிந்த அளவுக்கு வந்து 48 நாள் முடியும் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வாரம் ஒரு முறை முருகன் கோவிலுக்கு முடிந்தால் போயிட்டு வாங்க. இல்லைன்னா வீட்டில் இருந்தபடி வழிபாடு செய்யுங்க. எல்லோருக்குமே எல்லாருடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருமே எல்லாருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.